ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த நாட்டு அதிபர் மற்றும் அவங்க மனைவியை கைது பண்ணி இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்கள நீதிமன்றத்தில் அவங்கள ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் நியூஸ் பார்த்திருப்பீங்க. அமெரிக்கா இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை இந்த வெனிசுலா நாட்டு மக்கள் அநேகம் பேர் கொண்டாடுறாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் வெளியே இருக்கு. நிறைய மீடியாஸ் இதெல்லாம் போடல. வெனிசுலா நாட்டு அதிபரான மதுரோ இவர் போதைப் பொருள் கடத்துறாரு இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பல ஆண்டுகளாக அமெரிக்க அரசாங்கம் வைத்துக் கொண்டு வந்தது. கடல் வழியாக அநேக போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள் கடத்தப்படுகிறது. அங்க உள்ள கடத்தப்பட்டு அங்க விநியோகிக்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இந்த வெனிசுலா அதிபரான மதுரோ தான் துணை நிற்கிறார். இதுதான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாமல் நார்கோ டெரரிசம்னா என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருள் விநியோகிச்சு இந்த போதைப் பொருளை கடத்தி ஒரு நாட்டுல விநியோகிச்சு அதன் மூலமாக வருகின்ற வருவாய் மூலம் தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி செய்வது. இதுதான் நார்கோ டெரரிசம்னு சொல்லுவாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத செயலையும் இந்த அதிபர் ஈடுபட்டிருக்கிறார். இவர் தான் அதுக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார். சோ இவங்க செய்யற இந்த இல்லீகலான காரியங்களால அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. போதைப் பொருட்கள் மூலம் அமெரிக்காவின் சமூகத்தை சீரழிக்கும் ஒரு இன்டைரக்டான ஒரு திட்டத்தோடு இவங்க செயல்படுறாங்க. இது அமெரிக்க இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. இந்த போதைப் பொருட்கள் மூலம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு மதுரோ மீது நியூயார்க் தெற்கு மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அவரை கைது பண்ணணும்னு திட்டம் பண்ணிட்டாங்க. ஆனா உலக அளவில் என்ன பேசப்படுது அப்படின்னா, வெனிசுலால எண்ணெய் வளம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த எண்ணெய் வளத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னு, அதுவும் ட்ரம்ப் வேணும்னே இதை செய்யறாரு அப்படின்னு ஒரு டாக் வருது. ஆனா அமெரிக்க தரப்புல இப்படி சொல்லப்படுது. இந்த வெனிசுலா நாட்டிலிருந்து சிறிய சிறிய போட் இதன் மூலமாக அநேக போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ளாக நுழைய முற்பட்டிருக்கு. இதை எல்லாவற்றையும் அமெரிக்கா தகர்த்திருப்பதாகவும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ட்ரம்பின் வலியுறுத்தலின் பேரில் அமெரிக்க ராணுவம் நேற்றைய தினம் வெனிசுலாக்குள்ள கடந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தி அங்க உள்ள அதிபர் தங்கியிருக்கிற பகுதிகளில் நுழைஞ்சு அதிபர் மற்றும் அவரின் மனைவி இருவரையும் கைது செய்து அங்கே இந்த நாடு கடத்தி திரும்ப இப்ப அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூஸ் வந்த உடனே அங்குள்ள வெனிசுலாவில் உள்ள அநேக மக்கள் இதனை கொண்டாடும் காட்சிகளும் வெளியாகி உலக அளவில் பெரும் பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. நிறைய வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியுது. அநேக மக்கள் வீதிகளில் இவரின் கைதை கொண்டாடுவதையும் இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்தது என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இந்த காணொலிகள் எல்லாமே ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.